ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து இங்கே பாருங்களேன், கோதுமை அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் புளி கோதுமை அவல் உப்புமா நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறுதானியத்தில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம செய்கிறோம், எல்லாமே செய்யலாம். ஸோ சிறுதானியத்துக்குள்ளே மாறுங்க, உடல் எடை குறையும், ஆரோக்கியமாக இருக்கலாம், சுகர் கண்ட்ரோல் ஆகும், நோய் வராமல் தடுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 2 வத்தல், அதுக்கப்புறம் 2 மோர் மிளகா போட்டிருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே நான் 1 டம்ளர் கோதுமை அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 டம்ளர் புளி கரைசல். புளி எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா வந்து ஒரு சின்ன துண்டுங்க, இந்த அளவுக்கு ஒரு புளி எடுத்திங்கன்னா போதும். இதோட மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு போட்டுக்கலாம். சிறுதானியம் வந்து நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க, அது செய்ய உங்களுக்கு செட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ரெசிபி தான், ஆனால் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம கைவசம் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 25 வருஷமாக வந்து நான் சிறுதானியம் வந்து வீட்டில் நம்ம சமைக்கிறோம். வெரைட்டியாக எல்லாமே பிரியாணி முதற்கொண்டு செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க வெரைட்டியாக என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான், அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நல்லா கொதிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு இந்த அதில் வந்து நம்ம ஊரெல்லாம் வைக்க வேணாம், அது மட்டும் நல்லா சுத்தப்படுத்திட்டு அப்படியே போட்டு அப்படி நல்ல ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு இதுக்கு மேலே ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கை நிறைய ஒரு டம்ளர் அவல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னாக்கா அட்டகாசமான புளி கோதுமை அவல் உப்புமா ரெடியாக இருக்குங்க. பார்க்கலாம். இப்போ ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு நம்ம கிளற போகிறோம். கிளறும்போது கடன்னு கிளறிடக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி மெதுவாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறினீங்கன்னா உதிர வரும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஒரு நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னுமே உதிரும். இப்போ லைட்டாக உதிர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளறணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னுமே நல்லா உதிர்ந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஹெல்த் வைஸ் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு 2 காய் வச்சு கூட சாப்பிடுங்க. நான் வந்து சுண்டலில் வந்து ஒரு மசாலா செய்வேன், உங்களுக்கு ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன், அதை வச்சு தான் இதை சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். சாரி, கார்டன் வீடியோங்கிறது ஹாப்பி கார்டனிங் சொல்லிட்டேன், சாரி. ஓகே, பாய்மா.